Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விக்னேஷ் கலவரம் எவ்வாறு இருக்கிறது விவாக வழங்கலாம். அபிராமி பார்த்தோன்னா தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை போலவே கேரளாவிலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பானது கிடைச்சிருக்கு. அதாவது அதிகாலை முதலே ரசிகர்கள் தியேட்டர் வளாகங்களில் திரண்டு மேலதாளம் பட்டாசு வெடித்து பாடல் பாடி அதே போல நடனம் ஆடி கொண்டாடி மகிழ்ந்து வராங்க. பல திரையரங்குகளில் முதல் காட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஏராளமான ரசிகர்களின் உற்சாகம் உச்சத்தை எட்டியிருக்குன்னே சொல்லலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிக்கு முதல் காட்சி வெளியாகி அனைத்து திரையரங்களும் தற்போது ஓடிக்கொண்டிருக்க நிலையில இந்த படத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ற டைட்டில் கார்டுடன் இந்த படம் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டைட்டில் கார்டுல முதலமைச்சர் விஜய் சட்டசபையில செய்த அந்த சைகையுடன் இந்த டைட்டில் கார்டு இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா சுமார் 300க்கும் மேற்பட்ட திரையரங்குகள்ல இந்த படம் வெளியாகிருக்கு. இது தமிழ் திரைப்படத்திற்கு கேரளாவில் கிடைத்த மிகப்பெரிய வெளியீடுகளில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். உலக அளவில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட திரைகள்ல இந்த ஜனநாயக படம் என்ற வெளியாகக்கூடிய நிலையில தமிழகத்துல மட்டும் 950 திரையரங்குகள் வெளியாகிருக்கு. வெளியீட்டுக்கு முன்பே இந்த படம் வசூல் சாதனை படைத்து வருதுன்னு சொல்லலாம். இந்திய அளவில் முதல் நாள் அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் 14 கோடிக்கு கேரளால இந்த படம் விற்பனை இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த ஆண்டுல வெளியான தமிழ் படங்கள்ல வசூல் சாதனை புதிய ஒரு வசூல் சாதனை இந்த படம் படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால முதல் நாள் வசூலாகும் இந்த ஜனநாயகன் படமானது புதிய சாதனை படைக்கும் என்ற எதிர்பார்ப்புல திரை வட்டாரங்கள் இருக்கிறாங்க. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.